நேத்துக்கு நம்ம அப்பா அதாவது பீகார்ல இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக ராகுல் காந்தி கூப்பிட தமிழ்நாட்டில இருந்து கிளம்பி பீகார் போயிருக்காரு. நல்ல விஷயம். கூட்டணியில இருக்க ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு, அதை மதிச்சு இங்க இருந்து கிளம்பி அங்க போறாரு. இதுல தப்பென்ன இருக்கு? இத பார்த்து எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஹிந்தி தேவையில்லைன்றீங்க, ஹிந்திக்காரர் யாருமே தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்றீங்க, வேலை வாய்ப்பை அபகரிக்கிறாங்கன்றீங்க, ஹிந்தியே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு கத்துறீங்கல்ல, அப்புறம் எதுக்குங்க பீகார் போனீங்க? ஆரம்பத்துல பீகார்ல இருக்கிறவங்க, குஜராத்ல இருக்கிறவங்கலாம் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள பெருகிட்டாங்க, தமிழ் மக்களோட வேலை வாய்ப்பெல்லாம் பறிச்சுட்டாங்க, அப்படி இப்படி நீங்க. அது போக ஹிந்திக்காரனுங்களே வேண்டாம், அவங்கெல்லாம் வடக்கனுங்க, அசிங்கம் பண்றானுங்க தமிழ்நாட்டை, அப்படி இப்படின்னு சொல்லி பல பேச்செல்லாம் பேசுனீங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி கூப்பிட்டாரு அப்படின்றதுக்காக என்ன மூஞ்சியை வச்சுட்டு பீகார் போனீங்க அப்படின்னு நாக்கப்புடுங்கிற மாதிரி எதிர்கட்சிகள்லாம் கேட்குறாங்க. ஏங்க, கூட்டணியில் இருக்க ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு, அது அது வந்துங்க எங்கள் அப்பாவை பொறுத்த அளவுக்கு என்ன தெரியுமா, வடக்கனோ தெக்கனோ எல்லாரும் மனுஷங்க. அதனால தான் எனக்கு பீகார் போயிருக்காரு, நாளைக்கு குஜராத் போவார், எங்கெல்லாம் ராகுல் காந்தி கூப்பிட்றாரோ அங்கெல்லாம் போக தான் செய்வார்.